வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இபிஎஸ் ஓய்வூதியம் பெறுவோர் மகிழ்ச்சிக்கு காரணம். அவர்கள் இந்தியாவில் உள்ள எந்த வங்கியிலிருந்தும் ஓய்வூதியம் பெறலாம். விவரங்கள் இங்கே அப்படிங்கிற தலைப்பை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசு புதன்கிழமை செப்டம்பர் 4 அன்று பணியாளர்கள் ஓய்வூதிய திட்டத்திற்கான மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கொடுப்பனவு முறை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது. தேசிய அளவிலான மையப்படுத்தப்பட்ட அமைப்பை நிறுவுவதன் மூலம் மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கொடுப்பனவு முறை ஒரு முக்கியமான மாற்றமாக இருக்கும். இது இந்தியா முழுவதும் உள்ள எந்த வங்கி அல்லது கிளை மூலமாகவும் ஓய்வூதிய விநியோகத்தை அனுமதிக்கும் என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கட்டண முறையின் ஒப்புதல் இபிஎஃப்ஓவின் நவீனமயமாக்கலில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது. ஓய்வூதியம் பெறுவோர் எந்த வங்கியிலும் எந்த கிளையிலும் நாட்டில் எங்கும் தங்களுடைய ஓய்வூதியத்தை பெற வலியுறுத்துவதன் மூலம் ஓய்வூதியம் பெறுவோர் எதிர்கொள்ளும் நீண்டகால சவால்களை நிறைவு செய்து தடையற்ற மற்றும் திறமையான விநியோக முறையை உறுதி செய்கிறது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறினார். இபிஎஃப்ஓவை மிகவும் வலுவான, பதிலளிக்கக்கூடிய மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த அமைப்பாக மாற்றுவதற்கான எங்கள் தொடர்ச்சியான முயற்சிகளில் இது ஒரு முக்கியமான படியாகும். இதன் உறுப்பினர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் தேவைகளை சிறப்பாக செய்ய உறுதி பூண்டுள்ளது என்றும் அவர் மேலும் கூறினார். இந்த புதிய திட்டம் ஜனவரி 1, 2025 அன்று இபிஎஃப்ஓவின் தற்போதைய தகவல் தொழில்நுட்ப நவீனமயமாக்கல் திட்டத்தின் ஒரு பகுதியாக மையப்படுத்தப்பட்ட ஐடி இயக்கப்பட்ட அமைப்பின் ஒரு பகுதியாக அறிமுகப்படுத்தப்படும். சிபிபிஎஸ்ஸின் அடுத்த கட்டத்தில் ஆதார் அடிப்படையிலான கட்டண முறைக்கு சுமூகமான மாற்றத்தை செயல்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டப்பட்டுள்ளது. ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் கீழ் உள்ள ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தில் 78 லட்சம் ஓய்வூதியர்கள் சிபிபிஎஸ் பயனடைவார்கள் என்று அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. கூடுதலாக மேம்பட்ட தகவல் தொழில்நுட்பம் மற்றும் வங்கியில் தொழில்நுட்பங்கள் தடையற்ற மற்றும் எளிதாக நிதிகளை அணுகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்கத்தின் கூற்றுப்படி மையப்படுத்தப்பட்ட அமைப்பு இடம் அல்லது வங்கி கிளைகளில் மாற்றம் இருந்தாலும் ஓய்வூதியம் செலுத்தும் ஆணைகளை ஒரு அலுவலகத்திலிருந்து மற்றொரு அலுவலகத்திற்கு மாற்ற வேண்டிய அவசியமின்றி இந்தியா முழுவதும் ஓய்வூதிய விநியோகத்தை உறுதி செய்யும். ஓய்வுக்கு பிறகு சொந்த ஊருக்கு செல்லும் ஓய்வூதியதாரர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஓய்வூதியம் தொடங்கும் போது ஓய்வூதியம் பெறுபவர் கிளைக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. மேலும் ஓய்வூதியம் உடனடியாக வரவு வைக்கப்படும். சிபிபிஎஸ் என்பது தற்போதுள்ள பரவலாக்கப்பட்ட ஓய்வூதிய விநியோக முறையிலிருந்து ஒரு முன்னுதாரணமான மாற்றமாகும். இபிஎஃப்ஓவின் ஒவ்வொரு மண்டல அல்லது பிராந்திய அலுவலகமும் 3-4 வங்கிகளுடன் மட்டுமே தனித்தனி ஒப்பந்தங்களை பேணுகிறது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கூடுதலாக புதிய முறைக்கு மாறிய பிறகு ஓய்வூதியம் வழங்குவதில் கணிசமான செலவை குறைக்க இபிஎஃப்ஓ எதிர்பார்க்கிறது என்று இந்த அறிக்கை மேலும் கூறியது. ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.